சூளகிரி சின்னாறு அணை, துரை ஏரி, சின்ன எலசிகிரி ஏரியில் இருந்து உபரி நீர் வெளியேறும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ச தினேஷ்குமார் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி சின்னாறு அணை, சூளகிரி துரை ஏரி மற்றும் ஓசூர் சின்ன எலசிகிரி காமராஜ் நகர் ஏரி ஆகிய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழையை ஒட்டி ஏரிகளில் உள்ள நீரின் அளவு மற்றும் உபரி நீர் வெளியேறும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ச தினேஷ்குமார் அவர்கள் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையொட்டி கிழவரப்பள்ளி அணை, கிருஷ்ணகிரி அணை, சூளகிரி சின்னாறு அணைகள் நிரம்பியுள்ள நிலையில் அணைகளின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஓசூர் சின்ன எலசிகிரி காமராஜ் நகர் ஏரியை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சூளகிரி துரை ஏரியை பார்வையிட்டு ஏரியின் முழு கொள்ளளவு, கிழவரப்பள்ளி அணையிலிருந்து துரை ஏரிக்கு வரும் நீரின் அளவு மற்றும் ஏரி நிரம்பினால் உபரி நீர் வெளியேற்றும் பகுதியை பார்வையிட்டு நீர் வெளியேற்றும் பகுதியை தூர்வாரி நீர் எளிதாக வெளியேற்றுவதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என ஊரக வளர்ச்சித்துறை, நீர்வளத்துறை அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து சூளகிரி சின்னாறு அணையை பார்வையிட்டு அணையின் முழு கொள்ளளவான 32.80 அடி நீர் நிரம்பியுள்ளதை அடுத்து அணைக்கு தற்போது வடகிழக்கு பருவமழையொட்டி அணை சுற்றி உள்ள பகுதிகளான பேரிக்கை, அத்திமுகம், காமந்தொட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அணைக்கு 13 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் 13 கன அடி நீர் வெளியேற்றம் செய்யப்படும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்கு வழங்கப்படும் நீரின் அளவு மற்றும் அணையின் பாதுகாப்பு மற்றும் மணல் மூட்டைகள் தயார் நிலையில் உள்ளது குறித்து முன்னேற்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ச தினேஷ்குமார் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இவ்வாய்ப்பின் போது நீர்வளத்துறை உதவி செயல் பொறியாளர் மற்றும் மோகன்ராஜ், வட்டார வட்டாட்சியர் குணசிவா, ரமேஷ், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் திருமதி கலா, கார்த்திக், டைட்டன் நிறுவனத்தின் மேலாளர் கப்லித்துல்லா, காமராஜ் நகர் குடியிருப்போர் நலசங்கத்தின் நிர்வாகிகள் சென்னப்பன், சீமராஜா, துரைசாமி, விஜய்குமார், ஜி.கே. ஜிலால்கான் மற்றும் நேதாஜி அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் உடனிருந்தனர். மாவட்ட ஆட்சியர்களுக்கு இறுதியாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.